இந்த ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி எப்படி தெரியும்னா, என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து கிட்னி ஸ்டோன் இருந்தது. டாக்டர் கிட்ட போனப்ப ஆப்ரேட் பண்ணி தான் எடுக்க முடியும், அதுக்கு வேற எந்த ஆப்ஷனும் கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்பதான் வந்து 3 o'clock வந்து வலி ஸ்டார்ட் ஆச்சு அவருக்கு. வலியில துடிக்கிறாரு. டாக்டர் வந்து பெயின் கில்லர் போட சொன்னாங்க. பெயின் கில்லர் போட்டாங்க. பெயின் கில்லர் போட்டு ஒரு 1/2 an hour ரிலீஃபாக இருந்தது. திருப்பி வலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. திருப்பி உடனே இன்னொரு பெயின் கில்லர் போட சொன்னாங்க. இன்னொரு பெயின் கில்லருக்கும் அந்த வலி கேட்கல. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், எங்கள் குளத்தூரில் எங்கள் ஜான் சித்தப்பா அவர் இருக்காரு. அவர் வந்து ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜிஸ்ட் தான். அவர் என்ன சொன்னார், இதுக்கு ஆப்ரேஷனே தேவையில்லை, பெயின் கில்லரும் தேவையில்லை, என்னால் வலியை வந்து சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போ வந்து என்ன பண்ணார், கால் பாதத்தில் அந்த கிட்னி பாயிண்ட்டை அப்படியே ப்ரெஷர் கொடுத்துட்டே இருந்தார். நம்பவே முடியல, பெயினே சுத்தமாக இல்லை அவருக்கு. பெயின் இல்லை, ஜஸ்ட் ஒரு 6 சிட்டிங்கில் அந்த கிட்னி ஸ்டோன் ஆனது யூரின் போகிற டைமில் அப்படியே வெளியே அடிச்சுட்டு வந்துருச்சு. அப்போ தான் எனக்கு ரொம்ப மிராக்கலாக இருந்தது. ஒரு டேப்லெட் எடுக்கல, எதுவுமே எடுக்கல, பெயின் கில்லருக்கும் ஒரு நர்வ்ஸில் இன்ஜெக்ட் பண்ணியும் அந்த பெயின் நிற்காதது. கிட்னி பாயிண்ட்ல ப்ரெஷர் கொடுத்த உடனே எப்படி நின்றுதுன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஸோ இந்த இந்த விஷயத்தை பற்றி நான் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ எங்கள் சித்தப்பா வந்து சார் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இந்த இடத்துக்கு நீங்கள் போய் நீங்கள் முழுசாக கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களால் வந்து பண்ண முடியும், நீங்களே ஒரு ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜிஸ்டாக ஆக முடியும்னு சொல்லிட்டு சார் ரெஃபர் பண்ணார். சரி, சார் கிட்ட வந்து கற்றுக்கும் போது அப்போ தான் தெரிஞ்சது, அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப நுண்ணியமாக சொல்லி கொடுக்குறாரு. எந்த டவுட்டாக இருந்தாலும் உடனே அவர் கிளியர் பண்ணுறாரு. அப்போ தான் எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது, நம்மளாலையும் ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜிஸ்ட் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இவர்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணி நான் நிறைய பேருக்கு நான் வந்து அதை பண்ண ஆரம்பித்தேன். ஈவன் என் ஹஸ்பண்டுக்கே வந்து பெயின் கில்லர் போட்டும் வலி நிற்கல. நான் இவர்கிட்ட ப்ராக்டிஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் கிட்ட போய் பண்ணும்போது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வலி நின்றுச்சு. கிட்னியில் இருக்க ஸ்டோனும் வெளில வந்துருச்சு. ஸோ இதுலேருந்து என்ன சொல்கிறேன்னா, இவர் கற்றுக் கொடுக்குற முறை வந்து ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப புரியும்படியும் இருக்குது எல்லாருக்குமே. நம்ம மட்டும் இங்கே கற்றுக்கிட்டு போகாமல் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது, இதனால முழுமையாக நம்ம குணம் அடைகிறோன்றத நம்ம 4 பேருக்கு இதை பரப்பி அவங்களும் நம்ம மூலயமா குணமடையணும். இந்த இந்த இன்ஸ்டியூட்டில் படித்தவங்க கான்ஃபிடென்ட்டாக வெளியே போய் நிறைய பேரை குணப்படுத்த முடியுன்றதை நீங்கள் நிறைய பேருக்கு சொல்லணும்னு நான் தெரிவித்து கொள்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.